கோழி குஞ்சுகளை வாங்கிய முதல் 7 நாள் தான் முழு வளர்ச்சியும் தீர்மானிக்கும். இந்த 7 விஷயங்களை நீங்கள் செய்யாமல் விட்டிங்கன்னா கோழியினுடைய growth பார்த்தீங்கன்னா குறையும், மார்ட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோழி குஞ்சு எப்படி மார்ட்டாலிட்டி இறப்புகள் இல்லாமல் வளர்க்க முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ப்ரூடிங் டெம்பரேச்சர் தான். நீங்கள் ப்ரூடிங் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா முதல் வாரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா கோழி குஞ்செலாம் என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஒன்று மிதிச்சுக்கிட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மூச்சு வாங்கும், தண்ணி மட்டும் குடிக்கும். அதனாலையும் சரியான இதை ஆக்டிவாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் சரியான ப்ரூடிங் டெம்பரேச்சரை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய மெத்தடு. பாயிண்ட் 2, க்ளீனிங் ட்ரிங்கிங் வாட்டர். முதல் நாள்லேருந்து சுத்தமான குடிநீர் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா காலை வச்சு ஒரு மாதிரி எச்சங்கள்லாம் போட்டு அதிலே எச்சம் போட்டு அந்த தண்ணியை குடித்ததுன்னா அதனாலேயும் வயிறு பிரச்சனைகள்லாம் வரும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆசன வேலையை எச்சம் ஓட்டிக்கிட்டு அப்படியே ரக்கையை இறக்கி குறுகி நின்று இறந்து போகும். ஸோ அதனால் தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வைக்கணும், க்ளீன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா குவாலிட்டி ஸ்டார்டர் வைக்கணும். தீவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிட்டி ஸ்டார்டர் ஃபீடர் அந்த ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர் ஃபீடர் தான் வைப்போம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கடுத்து தீவனம் கொண்டு போவோம். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷர் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ஃபீடர் மட்டும் கொடுங்க. ஃபீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழசாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஈரமான ஃபீட் கொடுக்காதீங்க, அதனால் பிரச்சனை வரும். அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தோன்னா சஃபிஷியன்ட் ஃபேஸ் இருக்கணும். தேவையான அளவுக்கு இடம் இருக்கணும், இல்லைனா மெரிச்சிக்கிட்டு இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பாயிண்ட் 5, டெய்லி அப்சர்வ் பண்ணணும். தினமும் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி கோழி எதனா சோர்வாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை தனியாக போட்டு அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்து அதை பராமரிக்கணும். 6th பாயிண்ட்டு, நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ப்ரூடிங் ஏரியா பார்த்தோன்னா எப்போவுமே நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சிருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கீழே இந்த நியூஸ் பேப்பரை போட்டு வைக்கிறது, அதை டெய்லியும் மாற்றுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பாயிண்ட் 7, நல்ல எக்யூப்மெண்ட் வாங்கி வைக்கணும். இல்லை அப்படி சரியான எக்யூப்மெண்ட் இல்லைனா தண்ணி லீக் ஆகிட்டு இல்லை ஃபீட் வேஸ்ட் ஆகும். இதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான ஃபீட்ரையும் ட்ரிங்கரையும் பயன்படுத்தினாலுமே ஃபீட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா குறைக்க முடியும். இந்த 7 விஷயங்களை மட்டும் முதல் வாரத்திலே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கோழிகளுடைய க்ரோத் நல்லாயிருக்கும், மார்ட்டாலிட்டியும் குறையும், லாபமும் அதிகரிக்கும்.